ஜெய் ஸ்ரீராம். துலா ராசி அன்பர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? இந்த துலா ராசின்னா யாருங்க? அது ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி. துலா ராசின்னு ஒரு ராசி இல்லைன்னா திருமணம் என்பது வாய்ப்பு மிகவும் கடினம் எல்லாத்துக்குமே. ஏன்னா துலா ராசி அவ்வளோ பவர்ஃபுல் ராசி, காலபுருஷனுடைய 7ஆவது ராசி. எல்லாரும் சொல்லுவாங்க, உங்கள் ராசியில் தான் சனி பகவான் உச்சமாகிறார், உங்கள் ராசியில் தான் சூரிய பகவான் நீச்சமாகிறார், உங்கள் ராசியில் தான் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். சுக்கிர பகவானினுடைய முழு ஆதிக்கம் அந்த வீட்டில் தான் இருக்கும். அப்போ அந்த 7ஆம் அதிபதி எவ்வளோ முக்கியம். காலபுருஷனுடைய 7ஆம் அதிபதி மறந்துடக்கூடாது. சரி, இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாபெரும் ரகசியத்தை சொல்ல போகிறேன் நான். என்ன ரகசியம்? நாங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சார், இந்த 2026 மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் நாங்கள் ஜெயிக்கணும். 3 திருக்கோயில்கள் நரசிம்மரை ஒரே நாளில் தரிசிக்க வேண்டும். இந்த 3 பேருமே யார் யார்? சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் அடங்கிய துளாராசி மண்டலத்தில் பிறந்தவர்கள் ஒரே நாளில் 3 நரசிம்மர். அந்த 3 நரசிம்மர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிக்கல், சிங்கிரிக்குடி, பூவரசங்குப்பம், இந்த 3 இடத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை ஒரே நாளில் தரிசனம் செய்யும் அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் வெற்றியை நோக்கி பயணம். இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, 30 வருஷமாக சொல்லி நிறைய துளாராசிக்காரங்க டெவலப் ஆகிட்டாங்க. அதனால் நீங்களும் இதை செய்யலாம். அடுத்தது பாருங்கள், இந்த துளாராசியில் இந்த 2026 ராசிநாதன் 3ஆம் இடத்தில் நின்று இந்த ராசி துவங்குது இந்த கன்னியா லக்னத்தில். அப்போ 3ஆம் இடம் என்பது முயற்சிங்க, வெற்றி, விஜயம், இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது, துலா ராசியில் பிறந்து குழந்தை பாக்கியம் தாமதமானவர்கள் மகிழ்ச்சியாக குழந்தை பெற்றெடுக்கும் ஒரு வாய்ப்பை தருவார்கள். நிறைய பேர் இந்த நீட் பரீட்சையெல்லாம் எழுதி சார் எனக்கு அடுத்த வாய்ப்பு தான் கிடைக்கும் காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மருத்துவத்துறையில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா துலா ராசியில் நிறைய பேர் அப்படியெல்லாம் வாய்ப்பு இருப்பாங்க. அப்புறம் சட்டத்துறையில், சட்டம், காவல்துறை, சட்டத்துறையில் அடுத்த ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முயற்சி, வெற்றி பெறும். அடுத்தது பாருங்கள், துலா ராசியினுடைய குவாலிட்டி டிசிப்ளின் அப்படின்னா என்னங்க? துலா ராசின்னு எழுதிடலாம். டிசிப்ளின் ஈக்குவல் டு துலா ராசி. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்யக்கூடிய செயலில் தெளிவிருக்கும், நீட்டாக செய்வாங்க. ஒரு பாத்திரம் கழுவி அடுக்கி வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் சில பேர் நம்ம பழைய காலத்திலாம் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவி வைக்கும்போது சூரிய வெளிச்சத்தில் வைப்போம். இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், எங்கே சூரிய வெளிச்சத்தில், அதாவது அந்த சூரியனுடைய தீ பட்டு அவ்வளோ அதை எடுக்க முடியாமல் எடுக்கணுமாமா. அப்போ தான் அந்த மாதிரிலாம் கழுவி வைப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கலாம், கிராமத்துலேயும் பார்த்துருக்கலாம், டவுன்லேயும் பார்த்துருக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கழுவி வைக்கிற ஒரு அழகு, கோலம் போடுவது ஒரு அழகு, பூ கட்டுறது ஒரு அழகு. இந்த எல்லா அழகு வேலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பை இந்த 2026 கொடுக்கும். உங்களுடைய காதல் தோல்விகள் சரி செய்யப்படும், மனக்கவலைகள் தீர்க்கப்படும். இதுக்கெல்லாம் யார் காரணம் சொல்லுங்க பார்க்கலாம்? உங்களுடைய காதல் கிரகம் சனி பகவான். அவர் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்து உங்கள் 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். பிரச்சனைகள் விடுபடும். அப்புறம் வழக்கு, வம்பு, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை. ஒரு பெரிய பிரச்சனை சார், தேவையில்லாமல் யாரோ செஞ்ச தப்புக்கு நான் மாட்டிக்கிட்டேன் சார், அதிலிருந்து விடுதலை. மொத்தத்தில் இந்த 2026 உங்கள் வளர்ச்சி பாதைக்கும் உங்களுடைய உயர்வு பாதைக்கும் வழிவகுக்கும். அழகு ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். துளாராசிக்காரங்க இந்த வருஷம் தன்னை அழகுபடுத்தி கொள்வார்கள். அழகுபடுத்துறதுன்னா இதில் மேக்கப் போட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. அழகுபடுத்துறது என்ன அப்படின்னு கேட்டால், உள்ளம் அழகாவதும் உடலில் இருக்கக்கூடிய நோய் விலகுவதும் தான் அழகு. நிறைய பேருக்கு இது தெரியாது. நம்ம கொஞ்சம் எதையாவது பூசிக்கலாம் சார், அதுக்கு பேர் அழகு இல்லை, அது கழுவுனா போயிடும். உடல் அழகும் மன அழகும் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் நிவர்த்தியாகும் எல்லா துளராசிக்காரங்களுக்கும். ஏன் சொல்லுங்கள்? 6ஆம் அதிபதியான குரு பகவான் பாக்கியத்திலும் 10லும் பயணிக்கிறார். அது பெரிய விஷயம். 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இருக்கும். சில அரசியல் நிர்வாகிகளுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். சில பேர் அரசியலெல்லாம் இருப்பாங்க, சார் அரசியல்வாதிகளுக்கு பலனே சொல்ல சார் அப்படிம்பாங்க. அதனால் அரசியல்வாதிக்கு கண்டிப்பாக நல்ல பதவிகள் கிடைக்கும். உங்களுடைய மனக்கசப்பு தீர்ந்து, உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் தீர்ந்து,
உங்களுடைய பெரும்போக்கான நல்ல எண்ணங்களுக்கு உயர்ந்த இடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். அப்புறம் சொந்த வீடு வாங்குகிற ஒரு யோகம் இருக்கா சார்? இது எல்லாரும் கேட்பாங்க துளாராசிக்கு. ஏன்னா 4ஆம் அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்தில் சிறு கடன் வாங்கி, வங்கி கடன் அல்லது தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் வாங்கி ஒரு நல்ல வீட்டை அமைத்து கொடுக்கும். வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். துளாராசிக்கு வீடு அவ்வளோ ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு. அதுலேயும் செடி வைக்கணும், கொடி வைக்கணும், இதெல்லாம் வைப்பாங்க. பெரும்பாலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மணி பிளான்ட் வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு செட் ஆகிறது இல்லை. அதனால் சில உங்களுக்கு ஒரு மனக்கசப்புகள் வரும். வீட்டில் முன்பே கொடி வளரக்கூடிய செடிகளை வளர்ப்பது தவிர்த்து கொள்வது சிறப்பு. இந்த 2026 துளாராசிக்கு மாபெரும் வெற்றியை தரும் அற்புதமான காலகட்டமாக நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் 2026 முழுவதும் இருக்கும். இப்படி நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த 2026 தெரிஞ்சுக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம், துளாராசிக்கு நீங்கள் வணங்கக்கூடிய இந்த நரசிம்மர் கடன் நிவர்த்தி, கஷ்ட நிவர்த்தி, வழக்கு வெற்றியை தரக்கூடிய இந்த நரசிம்மரை ஒரே நாளில் 3 நரசிம்மரையும் தரிசனம் செய்யவும். வாழ்த்துக்கள்.